லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். கர்த்தருடைய தூதன் மரியாளை சந்தித்த பொழுது மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியை மரியாளால் நம்ப முடியாமல் இருந்தது, ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அப்பொழுது மரியாளுக்குள்ளாக கேள்விகள் இருந்தது, இது எப்படி ஆகும்? அந்த சமயத்தில் கர்த்தருடைய தூதன் சொன்ன காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய நல்ல வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்கிற கேள்விகள் வருகிறது. அல்லது சில நேரங்களிலே நாம் கடந்து செல்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது இது எப்பொழுது மாறும், வாய்ப்பே இல்லாமல் இருக்க என்ற எண்ணம் வருகிறது. சிலருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படாமல் மோசமான ஒரு பாதையில் செல்லும் போது எப்பொழுது இது நடக்கும், எப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள் என்ற கேள்வி வருகிறது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு பதில், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும். உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் பதிலை கொண்டு வருவார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறக்கா நன்றி. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், உற்சாகத்தின் நாளாக இருக்கட்டும். எவ்வளோ பேர் கேள்விகளோடு இருக்கிறாங்களே, இது எப்பொழுது மாறும், எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீரே பதிலாக இருக்கிறீங்க. உம்மாலே எல்லாம் கூடும். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காணப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.